ஜங்குக் ஒன் ஷாட் சீக்ரெட் ஹஸ்பண்ட். வாங்கடா இதில் இன்ட்ரோ பார்க்கலாம். இதில் ஜங்குக் ஒரு மாஃபியா, அது மட்டும் இல்லாட்டாம் இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேடா, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம டேங்கோட ஃப்ரெண்டு ஜெமின், அதே இது நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு சுகாவும் ஜிம்மினுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு ஜிம்மினுமே காலேஜ் தான் படிக்கிறாங்க, 3rd இயர் தான். ஜிம்மினும் டேயும் அவ்வளோ ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். டேங்குக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அந்த சிஸ்டர் நேம் ஒயன். அண்ட் அதே இது நம்ம ஜங்குக்கிட்ட பார்த்தா ஜங்குக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க பேர் ஷா. ஜங்குக் மாதிரியும் ஷாவுமே செம்ம மாஃபியா மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஃபியா குயினும் ஷா தான். ஆனால் எல்லாருக்குமே தெரியாது, மாஃபியாவில் உள்ளவங்க மட்டும்தான் ஜங்குக்கோட சிஸ்டர் தான் மாஃபியா குயின் தெரியும். ஜங்குக் இதில் மாஃபியா கிங்கு. இப்போ ஓப்பன் பண்ணால் ஒரு மேரேஜ் எடுத்து தான் காட்டுறாங்க. ஓப்பன் பண்ணாலே நம்ம டேங்குக்கும் ஜங்குக் தான் மேரேஜ். டேங்குக்கு என்னன்னா ஜங்குக் ஒரு சிஇஓ, ஆனால் நம்ம ஷா ஒரு மாஃபியா குயின்னு நம்ம டேங்குக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் டேங்குக்கு அதனால தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷா மாஃபியா குயின் இருக்கிறதுனால ஜங்குக்கு மாஃபியா கிங் ஆகக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் இவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்கு ஜங்குக்கு ஒரு 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த 5 இயர்ஸுமே ஜான் சிஇஓ மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க டேட் சிஇஓ, அதுவும் ஜான் கம்பெனிக்கு. அதே மாதிரி ஷாவுமே அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஆனால் யாருக்குமே தெரியாது, ஏன்னா நிறைய பிரச்சனை கம்பெனியில் வரும். ஆனால் அதை ஜங்குக்கும் ஷாவும் மட்டும்தான் அவங்க மாஃபியா தடவைனால அதை சரி பண்ணுவாங்க. ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க ஷா தான் இதை பண்ணான்னு நினைப்பாங்க. யாருன்னா நம்ம டேங் மட்டும்தான் அப்படி நினைப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஜங்குக்கும் ஷாவும் செஞ்ச வேலை தான் தெரியும். இதில் ஒயன் ஷாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒயனுக்குமே இதே மாதிரி மாஃபியா ஆகணும்னு ஆசை, அதனால தான் ஷா கூட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயனுமே ஒரு மாஃபியா தான், ஆனால் குயின் கிடையாது. நம்ம ஷாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதிகமாக. ஓகேடா, இப்போ அந்த மேரேஜுமே முடியுது, ரொம்ப அழகாக மேரேஜ் முடியுது. அதுக்கடுத்து அந்த சைடில் பார்த்தா கன் ஷூட்டுமே அதே சைடில் நடக்குது. இதை பார்த்து டேங்குக்கு செம பயம். அண்ட் ஜானுமே பயப்படான். ஜான் தான் நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஜங்குக்கு நம்ம ஷாவை பார்த்து ஏதாவது பண்ணுன்னு சைகை காட்டாங்க. ஷாவுமே உடனே அங்கே கன் ஷூட் அதிகமாக நடக்குது. அது ஜங்குக்கு தான் டேங்கை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி ஒரு ரூமில் இருக்கிறாங்க டேங். ஜங்குக்கும் போகிறாங்க. அப்போ டேங் சொல்கிறாங்க, செய்து ஷாவையும் கொயனையும் காப்பாற்றுங்க. ஏன்னா ஷா ஒரு மாஃபியா குயினு, ஷாவை காப்பாற்ற தெரியும், ஆனால் கொயன் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்குன்னு சொல்கிறான், இல்லை டேங், ஷா மட்டும் மாஃபியா கிடையாது, உன் சிஸ்டர் ஒயினுமே மாஃபியா தான். அதை கேட்டுட்டா அங்கே போய் ஏன்னா அது எப்படி முடியும், ஏன்னா என் சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க ஷாவும் மாஃபியா மட்டும் தான், என் சிஸ்டர் மாஃபியா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் சிஸ்டர்கிட்ட லவ்வர் கூட ஒரு மாஃபியா தான், ஆனால் அது ஏதோ சொன்னான், குயின் ஏதோ சொன்னான், அது எப்படி முடியும், குயின்னா மாஃபியா குயின்னா உன் சிஸ்டர் மட்டும்தானே. ஜங்குக், யார் அந்த குயின், செகண்ட் குயின் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக் சொல்கிறாங்க, ஆமாம் டேங், 2 மாஃபியா உண்டு, மாஃபியா குயினில் 2 மாஃபியா குயின் உண்டு. ஒன்று என் சிஸ்டர் தான், அதுவும் செகண்ட் மாஃபியா குயினாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாஃபியா குயின் இருந்தாங்க, அவங்க பேர் ரோஸே. நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஜெமின்டா சிஸ்டர் தான் ரோஸே. அவங்களுமே ஒரு மாஃபியா குயின் தான், ஆனால் அவங்கள ஒரு மாஃபியா டீம் தான் ரோஸையை கன் ஷூட்டில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஷூட் டைமில் தான் என் சிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஜெமின் ஷுகாரோட மேரேஜ் டைமில் தான் இது நடந்துச்சு. ஆனால் அந்த டைம் நான் வேறு கண்ட்ரியில் இருந்தேன். மேபி நான் இருந்தால் நிச்சயமாக ரோஸையும் காப்பாற்றிக்குவேன், ஆனால் என் சிச்சுவேஷன் முடியல, அதனால தான் ரோஸையை கொண்டுட்டாங்கன்னு ஷாவும் ஒயனுமே மாஃபியாவுக்கு திரும்ப வந்தாங்க. ஆமாம், மாஃபியா குயின் செகண்டில் இருக்கும்போது ரோஸே ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. மேபி அதனால தான் ஷா மாஃபியா விட்டு போனான். ஏன்னா ஷா லவ் பண்ண ஒரு பையன், அவனுக்கு இந்த மாஃபியாவே சுத்தமாக பிடிக்காது.
அதனால தான் இந்த மாஃபியா விட்டு அவள் போனான். ஆனால் போகிறது தெரிஞ்சிட்டு நிறைய மாஃபியாஸ்க்கு. ஏன்னா ஒரு மாஃபியாவாக இருக்கிற குயினும் சரி கிங்கும் சரி நிச்சயமாக மாஃபியா விட்டு போனால் ஒன்று அவங்க இறந்து தான் போகணும். அதே தான் ஷாவை தான் அவங்க கன்ஷூட் பண்ணாங்க. ஆனால் ரோஸை வந்து காப்பாற்றிட்டான். ஆனால் ரோஸே அந்த நொடியிலேயே போயிட்டு இதை பார்த்த உன் சிஸ்டர்னால முடியலை. அதனால் மட்டும்தான் அவளும் இந்த மாஃபியாவுக்கு வந்து அவனை கொல்லணும்னு நினச்சான். அவன் யார் தெரியுமா? உன்னுடைய ஃப்ரெண்டு தான், உன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவன் தான். அப்படின்ட்டேன். ஜிமின் இல்லை, அது உனக்கே தெரியும். நிச்சயமாக அவன் திரும்ப வருவான். அவன் திரும்ப வந்தோம் உன் சிஸ்டரையும் என் சிஸ்டரையும், அது மட்டும் இல்லாமல் மாஃபியா குயினை கொண்டுன்னா மாஃபியா கிங் நிச்சயமாக வருவான். எஸ், ஏன்னா இப்போ மாஃபியா கிங்குன்னு ஒரு கிங் தான் இருக்கிறான். அந்த கிங்குக்கு நிச்சயமாக மாஃபியா குயினாக இருக்கிற என் சிஸ்டருக்கு எதுவும் பண்ணாலும் அவன் சும்மா விட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று தெரியும். சொல்கிறான். என்னாச்சு, என்ன விஷயம்? இல்லை, மாஃபியா கிங்குக்கும் உனக்கும் ஏதோ நிறைய கொஸ்டின் ஜங்குக்கிட்ட கேட்க. அப்போ சடனாக ஒரு புல்லட் ஜங்குக்குள்ள அவன்ட இதயத்தையே தொலைச்சிட்டு போக இதை பார்த்துக்கிட்டே ரொம்ப ஹாஷாக கத்துறான். அப்போந்தான் நம்ம டேங் இப்படி கத்த இதை பார்த்த டேங்க மம்மிக்கு இன்னும் புரியல. எந்திட்டேன்னு சொல்ல அந்த செகண்ட் தாட்டே எந்திக்கிறான். எஸ், இது நடந்த ஃபுல்லாமே ட்ரீம் தான். ஆனால் இந்த ட்ரீமில் 2-3 விஷயம் உண்மை. எஸ், நம்ம சங்குக்கு மாஃபியா கிங் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாவுமே ஒரு மாஃபியா தான். ஆனால் ஷா இப்போ இந்த உலகத்திலே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 2-3 வருஷம் ஆயிட்டு. நம்ம டேக்கும் அந்த டைம் தான் சங்குக்கு ஒரு மாஃபியான்னு தெரியும். ஏன்னா காய் நிறைய டைம் சொல்லுவான் சங்கு கிட்ட, உன்னை நிச்சயமாக உன்னையும் ஃபேமிலியுமே கொல்லுவேன், ஆனால் நான் கொல்ல மாட்டேன், உன்னை கொல்றதுக்கு டேங்க சிஸ்டர் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது சங்குக்கும் சரி டேங்குக்கும் சரி அப்போ புரியாது. ஆனால் அந்த சம்பவம், எஸ், நம்ம டேங்கிட்ட ட்ரீம் வந்தது ரியல் தான். அது நடந்து பல வருஷம் ஆயிட்டு. எஸ், நம்ம வயனுமே சங்குக்கு அதே டைம் தான் கன்ஷூட் பண்ணுவான். ஆனால் இது சங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒயன் இன்னுமே என்னையும் சரி என் சிஸ்டரையும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவான் மனசுக்குள்ள. டேயும் ஒயன்கிட்ட சொல்லுவான் அந்த டைம் தான், இங்கே பாரு, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணா, எஸ் இது ஒயன், நீயும் ஜங்குக்கை காப்பாற்றுனுக்காக தானே இத்தனை வருஷமாக இருந்தான் சொல்கிறேன். ஜங்குக்கு இது புரியல, என்ன சொல்கிறா ஒயன்? அப்போ ஒயன் ஜங்குக்கிட்ட, இன்னுமா புரியல ஜங்குக், நீ மட்டும் மாஃபியா கிங் கிடையாது, என் அண்ணனுமே மாஃபியா கிங் தான். ஆனால் ஜங்குக், நீ சவுத்து கொரியாவுக்கு மட்டும்தான் மாஃபியா, ஆனால் என் அண்ணன் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மாஃபியா கிங் தான். உன்னை இவ்வளோ நாளாக நான் கொல்லணும்னு நினச்சேன், நான் மட்டும் இல்லாமல் காயும் தான். ஆனால் அந்த டைம் என் அண்ணன் தான் உன்னை காப்பாற்றுவான். ஜங்குக் ஒயன்கிட்ட, அது எப்படி முடியும்? சுகா தானே? ஆமாம், சுகா, டேங், நாங்கள் 3 பேருமே மாஃபியா ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாமல் ரோசையை கொன்னது நீ கிடையாது தெரியும் ஜங்குக், ஆனால் உன் தங்கச்சை காப்பாற்ற தான் என் லவ்வர் அவள் உயிரியை விட்டா. ஆனால் தெரியும் என் லவ்வரை கொன்னது நான் நிற்கிறேன் காய் தான். ஆனால் காயினால் கொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஒயன் எப்பமோ ஷா கொல்லுன்னு தான் நினைப்பான். காய் எப்போதும் ஜங்குக்கு தான் கொல்ல நினைப்பான்னு சொல்லும் போது இதை கேட்ட டேக்கு ரொம்ப கோவம் வந்து அதே இடத்துல டே கன்னை வச்சு அவர் சிஸ்டர் ஒய்யனையும் அண்ட்
காயமே ஷூட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்கு. அப்போ ஜங்குக்கு பற்றி ஸ்மைல் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை தான், பன்னி என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்ல. ஜங்குக்கு என்ன சொன்னா, இப்போ என்ன பன்னின்னு சொன்னியா? ஆனால் என்ன பன்னின்னு சொல்லணும்னா அது கிம்முக்கு மட்டும்தான் என்னுடைய நிக் நேம் தெரியும். கிம் வேற யாரும் இல்லை, ஜங்குக் மாதிரியும் கிம்முமே மாஃபியா கிங் தான். அப்போட்டு ஆமாம், என்னுடைய முழு நேம் தெரியாதா? நான் தான் கிம் டேயாங். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் 5 இயர்ஸாக லவ் பண்ணது டேங் மாதிரி இல்லை, நான் கிங்காக தான் லவ் பண்ணேன். எஸ், மாஃபியா கிங் நீ, நானுமே மாஃபியா கிங் தான். ஆனால் அப்போ ஜங்குக் சொல்கிறான், அது எப்படி முடியும்? கிங் என் கண்ணு முன்னாடி தான் அதுவும் டெட் ஆகுனா. அது மட்டும் இல்லாமல் நான் கிங்கோட ஃபேஸையும் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ எப்படி தேங்க? அதுக்கு டேங் சொல்கிறேன், ஆமாம், ஏன்னா என் ஃபேஸ் கேட்ட நீ ஒழுங்காக பார்த்துக்கிறியா? நான் எப்பவுமே ஒரு மாஸ்க் தான் போடுவேன். அந்த மாஸ்க்குள்ளேயுமே என்னுடைய இன்னொரு மாஸ்க் தான் இருக்கும், என் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி. அதெல்லாம் என்னுடைய ரியல் ஃபேஸ் தெரியாது, என் டூப்ளிகேட் தான். நான் அதுதான் நிறைய பேருக்கு கிம்மா தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று அப்பமும் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். அப்பமும் நீ மாஃபியாவாக தான் இருந்தா, இப்போவும் நீ மாஃபியாவாக தான் இருக்கிற. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். அதனால் மட்டும்தான் நான் ஒரு மாஃபியா கிங்குன்னு மறைச்சி உன்னை லவ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் மறைக்கலையே ஜங்குக், நீயும் தானே மறைச்சா நீ ஒரு மாஃபியானே. அப்போ ஜங்குக் தான், ஆனால் நான் கிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நான் மாஃபியான்னு சொல்லாமல் தான் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவேன்னு. தெரியும் ஜங்குக், அதனால தான் நானுமே மறைச்சி உன்னை திரும்பவும் லவ் பண்ணேன்னு சொல்லி. அந்த டைம் தான் ஷா என்ட்ரி ஆகி ஷாக்கு ரொம்ப பெட் லாஸ் ஆகும். அது பட் ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகி ஷா என்ன ஆச்சுவா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லும்போது டேங்கிட்ட போய், கிம் நீ சொன்ன மாதிரி என் அண்ணனை உனக்கு தந்துட்டேன், என் அண்ணனை நீ தான் என்னை பார்த்துக்கணும். இப்போ என் உயிர் இந்த நொடி போனாலுமே எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண கிம், என்னுடைய சீக்கிரட்டான விஷயம். இப்போ ஒரு கால் அடிக்குது, என் ஃபோன் தான் அடிக்குது. அப்போ டேங்கு அந்த நொடியிலிருந்து தான் ஓகே, நம்ம பழசெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம், ஷா சொல்கிறது நம்ம நிச்சயமாக பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனில் ஜங்குக் இருக்குது. ஸ்மைல் பண்ணி சொல்லுங்கள் சிஇஓ சொல்ல ஜங்குக்கு. என் சிஸ்டர் ஒன்று பார்க்கணும் சொல்கிறேன்னு சொல்ல, ஓ அப்படியா சொல்லி நம்ம டேங் தான் ஜங்குக் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் டேங்க் மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் இப்போ அவங்க சீக்ரெட்டாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகினது யாருக்கும் தெரியாது, மாஃபியாஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லை, சில மாஃபியாவானதுக்கு கிம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரியும். ஓகே, இப்போ ஸ்டோரி. இப்போ நம்ம டேங் தான் ஜங்குக் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க டோரை திறந்தா குட்டி பையன் டேடின்னு சொல்லிட்டு டைட் ஹக் பண்ண டேயாங்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு, அந்த குழந்தை நம்ம டேக்கும் ஜங்குக்கும் பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தை டேயை பார்த்து, என்ன ஆச்சு டேட் இவ்வளோ டேஸ் கழிச்சு வாரீங்க? அது மட்டும் இல்லாமல் ஷாக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப உடம்பு ரொம்ப வீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூசைட் பண்ண கூட போனாங்கன்னு சொல்ல, டேயை பார்த்து, ஓ அப்படியா சரிடா, நீ போய் கேம் ப்ளே பண்ண, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. எஸ், ஷா எதுக்கு அவங்க சூசைட் பண்ணுறாங்கன்னா, ஷாக்கு ஒயன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஷாக்கு இன்னுமே தெரியாது ஒயன் இந்த உலகத்தில் விட்டு போயிட்டாங்க. ஒயனால் மட்டும்தான் இந்த ஃபேமிலியே பிரிஞ்சு இருக்குதுன்னு தெரியாது. ஜங்குக்கு அந்த சைடு வராங்க. அப்போ ஜங்குக்கு பார்த்தா எஸ், ஜங்குக் 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. டேங் பார்த்து பார்த்து இருந்துக்கோ, இல்லைன்னா சொல்லுவேன் நான் இங்கேயே வந்துடுறேன் சீக்கிரட்டாக, வேணா இன்னும் 2 monthsல நம்ம தான் சொல்லிடுவோம்ல. அப்போ டேங் தான், ஆமாம் சீக்கிரமாக சொல்லு ஜங்குக், ஏன்னா இங்கேயே இருக்கணும் போல இருக்குது சொல்ல. அப்போ ஜங்குக்கு ஓகே நீ சிஸ்டரை பாட்டுன்னு சொல்ல. டேங் அந்த ரூமுக்கு போய் பார்த்தா
ஷாதா திரும்பவுமே மாஃபியா ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க. இதை பட்ட டேக்கு எதுவும் புரியல. அப்போ ஜங்குக் தான், ஆமாம் ஷா ரொம்ப வீக்காக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஷாக்கு அந்த மாஃபியாவில் இருந்தது தான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ரோஸே இருந்ததும் அண்ட் தெரிஞ்சுட்டு இன்னொன்று வயனோ காயுமே இருந்தது. ஏன்னா அப்போ ஷா கிங் சொல்லி கிம்மை பார்த்தது எஸ்மட்டேன் அங்கே பார்த்தா தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் என்னென்ன ஒரு க்யூட்டான ஒரு பேபியை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு எந்த ப்ராமிஸையும் நிறைவேற்றிட்டீங்க. இப்போது இப்படி ஷா சொல்லும்போது ஒரு பாய் என்ட்ரி ஆக்கி டேங்க ரொம்ப டைட்டாக பண்ணி தேங்க்யூண்ணா, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலைண்ணா இப்போ நாங்கள் இப்படி இருக்க மாட்டோன்னு சொல்ல. அப்போ டேங் தான் ஹக் பண்ணி எஸ் என்னுடைய பிரதர், எனக்குன்னு இருக்கிற ஒரே பிரதர் நீ தானே சஞ்சய்ன்னு சொல்ல. எஸ் சஞ்சய் தான். சஞ்சயும் ஷாவுமே லவர்ஸ். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பேபி உண்டு, அது ஒரு கேர்ள் பேபி. அந்த கேர்ள் பேபி நேம் ஓயன். ஏன்னா ஷானால் ஒய்யனும் அண்ட் ரோஸையுமே மறக்க முடியல, அதனால தான் ஒய்யன் அந்த பேபிக்கு பேர் வச்சுக்கிறாங்க. இதை பார்த்த டேக் அவ்வளோ சந்தோஷம். அந்த பேபிகளை ஹக் பண்ணி எஸ் சிஸ்டர் திரும்ப வந்துட்டா, ஆனால் இவன் நிச்சயமாக மாஃபியா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. பட் ஜங்குக்கும் எஸ் இவன் நிச்சயமாக மாஃபியா இருக்க மாட்டா, ஆனால் குக்கி மாஃபியா தான் இருப்பான்னு சொல்ல. குக்கி வேறு யாருமே இல்லை, ஜங்குக்கிட்ட அந்த பேபி தான். இப்போ குக்கி வந்து எஸ் நான் தான் மாஃபியா கிங், நான் மட்டும்தான் மாஃபியா கிங்காக இருப்பேன், நிச்சயமாக வயனான மாஃபியாக்குள்ளே விட மாட்டேன், ஏன்னா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு குக்கி சொல்ல. இதை பார்த்தேன் ஷா அண்ட் ஜங்குக். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு தான் சின்மின் சுகாவும் வருவாங்க. சஞ்சய் டேங் அவ்வளோ ஸ்மைல் பண்ணி டேங் தான் குக்கி தூக்கிட்டு, ஆமாம் ஏன்னா நீ தானே எங்களுக்குமே வந்துக்கிறா ஒரு குட்டி, அது மட்டும் இல்லாமல் மாஃபியாவுக்கு வந்துக்கிறா, அது மட்டும் இல்லாமல் மாஃபியா பற்றி பெரிய தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் அப்போ குக்கி தான் எஸ் ஏன்னா என் மம்மியுமே ஒரு மாஃபியா கிங் தான், என் டேடியுமே ஒரு மாஃபியா கிங் தான் சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது டேக்கு கால் வருது. அது வேற யாரும் இல்லை, டேடா அம்மா தான். இப்போ டே அந்த கால் எடுத்து என்ன சும்மா ஏதாவது பிரச்சனை கேட்கும்போது இப்போ டேடா அம்மா கொஞ்சம் டிவியை பாரு டே சொல்ல. டேயாங்குமே டிவி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லி நம்ம மாஃபியா கிங்கான ஜங்குக்கு மேரேஜ் ஆகிட்டு, அதுவுமே ஒரு மாஃபியா கிங் தான், கிம் கூட தான் ஜங்குக்கு மேரேஜ் ஆகிக்குது. இத்தனை வருஷம் மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லி போடுறாங்க. இதை பார்த்தேன் ஜங்குக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது மற்றவங்களுக்கு தான். ஆனால் டே இதை பார்த்து ஜங்குக்கிட்ட இது யார் பண்ணா ஜங்குக்கு சொல்ல. ஜங்குக்கு தான் நான் தான் டே பண்ணேன், ஏன்னா இத்தனை வருஷமாக சீக்ரெட்டாக இருந்தது, என் சீக்ரெட்டான ஹஸ்பண்டாக நான் இப்போ எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இன்னுமே யாருக்குமே உன் ஃபேஸ் தெரியாது டே, நீ பயப்பட வேணான்னு சொல்லி டேயை ஜங்குக்கு ஹக் பண்ண. இந்த பட்ட பேபி குக்கியுமே நானும் வந்து ஹக் பண்ண சொல்லி 3 பேர் ஹக் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷார்ட் ஃபினிஷ் ஆகிட்டு மேபி இதுக்கு செகண்ட் பார்ட் வேணும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு 1 ஷார்ட் இருக்குது மை ஃபேமிலின்னு, அதை நிறைய பேர் மினி எஃப்எஃப்ஆ கேட்டுருந்தீங்க. சூன் அதை மினி எஃப்எஃப்ஆ போட ட்ரை பண்ணுறோம். அதோட செகண்ட் பார்ட்டை நான் சூன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து மினி எஃப்எஃப் பார்க்கலாம். அதுக்கடுத்து மாஃபியா எஃப்எஃப்ஐயும் நான் இந்த வீக்குள்ளே முடிச்சுட்டு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.